அது முதல் வரவேற்கத்தக்கது. எங்களுடைய நாட்டில் நாங்கள் வாழ்கிற புலம்பெயர்ந்து வாழ்கிற நாட்டில் இது நடைபெறுவது உண்மையிலேயே ஒரு மெச்சத்தக்கது, பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய முறையிலே எங்களுடைய நாட்டிலே நடக்கிறபடியால் அது எங்களுக்கு விசேஷமாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம் கூறி, ஆன்மாக்கள் சார்ந்ததன் வண்ணம் சாரக்கூடியவை. தானாக தன்னுடைய அறிவை தானாக துலங்க செய்ய முடியாது, அதை துலக்க வேண்டும். அந்த வகையில் இவ்வளவு நேரமும் அரசுக்குள்ளையும் நாட்டுக்குள்ளையும் மன்னர் அரண்மனையும் சார்ந்திருந்த ஆன்மாக்களை நான் இப்பொழுது ஆன்மீகத்துக்குள்ள எடுத்து கொண்டு செல்ல போகின்றேன். ஆன்மீகத்துக்கு வரைக்குள்ள அங்கேயும் சார்ந்ததன் வண்ணமாக நிற்கக்கூடியவரான் நாங்கள் எல்லோரும் ஆன்மாக்கள் எல்லோரும். அந்த வகையில் திருக்குறளும் சைவ சித்தாந்தமும் என்ற தலைப்பில் சைவ சித்தாந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் அநேகமாக 13ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியிலும் 14ஆம் நூற்றாண்டிலும் அதற்கு பின்னாலும் வாழ்ந்த கால பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் எழுதிய நூல்களில் எவ்வாறு காலத்துக்கு முந்தைய திருவள்ளுவருடைய சிந்தனைகளை தங்களுடைய பாடல்களில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் என்னுடைய கட்டுரையில் நான் உங்களுக்கு கூறப்போகின்றது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள் உலகம் போற்றும் நீதினும் பொருட்பாலை பேசுபொருளாக கொண்டமையானால் அவை கூறும் சைவ சித்தாந்த கருத்துக்களை இனம் காணுதல் அவசியமாகும். எங்களுக்கு தரப்பட்ட ஃப்ரேம்வொர்க் பொருட்பாலுக்குள்ளே அந்த 70 அதிகாரிகள் அங்கிருக்கிறார்கள். 700 குறள்கள் அதுக்குள்ளாட 700 குறள்களை உங்களுக்கு நான் ஒரு பாட்டு மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு நீதியை தொடங்குகிறேன். திருவள்ளுவர் மாலையில் போக்கியார் பாடிய பாடல் அரசியல் 5, அமைச்சியல் 2, உருவல் அரண் 2, ஒன்று இடிவியல் தின்படை நட்பு 17 குடி 13 எண்பொருள் 7. இந்த 70 பாடல்களையும் 70 அதிகாரங்களையும் இதற்குள்ள போக்கியார் பாடி வைத்திருக்கின்றனர். அதைத்தான் நாங்கள் இந்த திருக்குறள் மாமன்றம் எங்களுக்கு தரப்பட்ட பேசுபொருள். மெய்கண்டு சாத்தின நூல்களிலும் திருமூலர் அருகிய திருமந்திரத்திலும் இடம்பெறும் சைவ சித்தாந்த கருத்துக்களை தமக்கு முன்னால் வாழ்ந்த திருவள்ளுவர் மிக சிறப்பாக குறள் வாயிலாக விளக்கியிருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டி சிந்திப்பதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். மன்பதை உய்யும் பொருட்டு ஒப்பில்லா ஒரு நூலை அளித்த பெருமை வள்ளுவருக்கு உண்டு. எச்சமயர்ந்தவர் போற்றுமாறு திருக்குறளை அருளியமையார் அவர் வான்புகழ் வள்ளுவர், இது பாரதியாரிய என்று போற்றப்பட்டார். சைவ சமயம் மிக பழமையானது என்பது ஆராய்ச்சியாளர் கண்ட முடிவு. பண்டை தமிழ் இலக்கண நூல்களாகிய தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு முதலான சங்க இலக்கியத்திலும் சைவ சித்தாந்த கருத்துக்களை காண முடிகிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களிலும் சைவ சமய கருத்துக்களை இளங்கோவும் சாத்தனாரும் பதிவு செய்துள்ளார்கள். அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர் முதல் மக்கள் வரை சமய பொறையை கடைபிடித்தவர்கள். ஏனெனில் ஒவ்வொரு சமய கொள்கைகளை உடையவர்கள் அயலில் வாழ்ந்திருக்கிறார்கள், பக்கத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அயலவரை பேணி வாழ்ந்துள்ளார்கள் எனவும் சிலம்பும் மணிமேகலையும் ஆதியான நூல்கள் இன்னும் மேலிய நூல்களும் கூறுகின்றன. ஆகையினால் அக்கால சமுதாயம் எல்லா சமயங்களையும் மதிப்பவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், எல்லா கோயில்களுக்கும் போவர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் கூறாமல் கூடுகின்றன பழந்தமிழ் நூல்கள். அப்போ பழந்தமிழ் நூல்களிலேயே இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சிலப்பதிகாரம் படிக்கையில் பக்கத்தில்
ஓரளவு தூரத்தில் கோட்டம் என்று அங்கே கோயில்கள் இருந்திருக்கின்றன. எல்லா சமயத்தவரும் எல்லா கோயிலுக்கும் போய் சமய வேறுபாடு இல்லாமல் சமய முறையை கடைப்பிடித்த ஒரு காலமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் திருவள்ளுவருக்கு அறக்கருத்துக்களையும் அதனை மனித சமுதாயத்திற்கு குறித்த ஒரு சமயம் என்று எல்லோருக்கும் பொதுவாகவும் ஏற்புடையதாகவும் கூற வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. சிவனை முழுமுதல் கடவுளாக கொண்ட சமயம் சைவ சமயம். சைவ சமயத்தின் தத்துவ பிரிவு சைவ சித்தாந்தம். சித்தாந்தம் என்பது சிந்தித்து கண்டு அறிந்த முடிவான உண்மை என பொருட்கள். அந்த மண்ட முடிவு சித்தாந்தம் சிந்தித்து கண்ட முடிவு. ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் ஆராய்ந்து சிந்தித்து முடிந்த முடிவாக காணப்பட்டது சைவ சித்தாந்தம். தர்க்க ரீதியானதும் அறிவியல் பூர்வமானதும். தர்க்க ரீதியாக நிறுவப்படக்கூடியது எந்த கருத்தையும் இறைவன் இருக்கிறாரா, ஆன்மா உயிர்கள் உயிர்களை படைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த படைக்காததுக்கெல்லாம் தர்க்க ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் அங்கே நிறுவப்படக்கூடியது சைவ சித்தாந்தம். இந்த அடிப்படையில் சைவ சித்தாந்தம் ஆராயும் பொருட்கள் 3. அவை பதி பசு பாசம். இவை 3ம் அனாதியானவை, நித்தியமானவை, தோற்றமோ அழிவோ இல்லாது. ஒரு 3மே ஒரு பிறால் படைக்கப்பட்டவை அல்ல, அது தோன்றியதும் அல்ல, அழியக்கூடியதும் அல்ல, நித்தியமானது. இந்த கருத்துக்களை அமைந்த சைவ சித்தாந்த நூல்கள் 14. அதற்கு பின்னாலும் அந்த நூல்களும் இருக்கின்றன. அந்த சைவ மேகண்ட சாஸ்திரங்கள் அந்த வகையில் வரையறுக்கப்பட்டது 14 நூல்கள். அதற்கு பின்னாலும் பல நூல்கள் தோன்றி இருக்கின்றன. அந்த 14 நூல்களையும் உந்தி, கழுகு, உயர்போதம், சித்திய, பின்திருவா, உண்மை, பிரகாசம், வந்த அருட்பண்பு, வினா, போற்றி, பொடி, பாசவிழா, நெஞ்சுக்கு தூது, உண்மை நெறி, சங்கல்பம். இதில் 14 நூல்கள் திருவந்தியார் திருக்கழுத்துப்படியார். திருவந்தியார் திருக்கழுப்படியார் சிவஞான போதம், சித்தியர் 20 உண்மை உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், போட்டி பெற்ற வினாவெண்பா, போட்டி பவுரடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, உண்மை நெறி விளக்கம் என்று 14 நூல்கள் இந்த பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூல்களில் இருக்கிற சில கருத்துக்களை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இதில் முதலாவது சிவஞான போதம் காட்டும் இருக்கிற கருத்து. அதுக்கு திருவள்ளுவருடைய குறள், கழித்தானை காரணம் காட்டுதல், கீழ்நீர் குளித்தானை தீத்துடியற்ற. 929 93வது அதிகாரத்தை சேர்ந்த இந்த பாடல் வந்து இந்த திருக்குறள் வந்து கல்லுண்டு மயங்கினானே எப்படி பார்த்து சொல்லியும் திருத்த முடியாது. கல்லுண்டு மயங்கினை திருத்துறதுக்கு வெளிப்படுகிறது என்றால் அது நீருக்குள்ள தீவட்டியை கொண்டு போய் தேடுவது மாதிரி. நீருக்குள் மூழ்கியவனை தீவட்டியால் தேடுவதை கொண்டது என்பதையே இந்த குறள் விளக்குகிறது. அப்போ நீருக்குள்ள தீவட்டியை கொண்டு போய் நீருக்குள்ள மூழ்கின நாங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது. கல் கொடுத்தவனுக்கு எவ்வளவு அறிவு சொன்னாலும் அவருக்கு அது ஏறமாட்டாது. அந்த நிலையிலே அவருக்கு ஏறமாட்டாது. இந்த கருத்துக்கு எதிர்கருத்து, அதாவது திருவள்ளுவருடைய கருத்து, குறள்களுடைய கருத்தில் எதிர்மறை கருத்தையும் எடுக்கிறார்கள், உடன்பாட்டு கருத்துக்களையும் இந்த மெய்கண்ட ஆசிரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். முதலாவது இந்த குறள் வந்து எதிர்மறை கருத்தில் சிவஞான போதத்தில் எடுத்துக்காட்டுற 10ஆம் நூற்பாவில் 12 நூற்பாக்கள் இருக்கிறது. 12 நூற்பாக்கள் 40 அடிகளை கொண்டது. 39 அதிகரணங்களை கொண்டது. 81 வெண்பாக்களை கொண்டது. அதில் ஒரு வெண்பா 10ஆம் நூற்பான்னு சொல்லிக்குள்ள ஒரு ஆன்மாவுக்கு படிப்படியாக முன்னேறி ஞானக்குரு வந்துவிட்டார். ஞானக்குரு வந்து தீட்சை கொடுத்த பக்குவத்தில் இந்த ஆன்மாக்கள் இருக்கிறது. நன்னன், அதுக்கு அந்த வெண்பா வாசிக்கிறேன். நன்னனல் ஏவாத நற்றவர் தம்மினும் கண்ணமரமாச் செலுத்தும் பாகரினும் எண்ணி அரணடியோர்பவர்
ஐம்புலனுக்கு சென்றும் அபர்திறன் நீங்கார் அதற்கு. இறைவன் தன்னை அடைந்த சீவன் முத்த நிலையில் நிற்பவர். அப்ப சீவன் முத்த நிலையில உள்ளவர்களுக்கு தான் இந்த கருத்து சொல்லப்படுகிறது. சீவன் முத்த நிலையில் நிற்பவரை வினையை செய்தால் அவ்வினையின் பார்ப்படாது வாசனா மல தாக்கத்தால் பிராரத்த வினை தாக்கினும் அவர்கள் மெய்ப்பொருளையே நோக்கி சலியாது நிற்பர். வாசனாமல தாக்கத்தில் அவர்கள் வினைகள் செய்தாலும் கூட அந்த வினைகள் அவரை பாதிக்க மாட்டாது. அங்கித்த மனத்தில் அருகாமையில் இருக்கும் வேகாமைக்குரிய நல்ல தவமுடைய அனலுக்குள் கிடப்பினும் தம் தன்மை நீங்காதவாறு வரும். அங்கித்த மரம் என்றால் ஒரு நெருப்பெறியிட ஒரு கட்டத்தூண் போல ஒரு நெருப்பெறிந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் அவர்கள் இருந்தாலும் அந்த நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடிய முறையில் இவர்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறபடியால் அந்த நெருப்பு இவர்களை தாக்க மாட்டார். இது ஏன் சொல்லப்படுகிறா, ஐம்புலன் வழியில வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சீவன் முத்தர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த வினைகள் அவர்களை தாக்காது. அவர்கள் தன் உணர்விலே அதனை செய்வதில்லை. எல்லாமே இறைவன் மயம் சிவன் மயம் என்று நினைத்து கொண்டு எல்லா செயலும் அவன் செய்கிறான், அவன் எங்களை கருவியாக கொண்டு செய்கின்றான் என்ற அந்த சரணடைந்த நிலையில் அவர்கள் செய்கின்றபடியால் அவர்களை தாக்க மாட்டார். இதுக்கு உண்மையா என்ன சொல்கிறாருன்னா, நடக்கும் கதியை அறிந்து அதன்படி அக்குதிரையை ஊர்கின்றவர் அக்குதிரையின் தன்மையை நன்கு கற்று தெளிந்து அக்குதிரையின் வேகத்தால் தன் துணிவை இழக்காத பாவனை போலவும். இந்த பாட்டில் வந்தது, கண்ணமரமா செலுத்தும் பாகரிலும், அதாவது இந்த குதிரையை செலுத்தக்கூடியவர் அவனுக்கு அந்த குதிரையின் வேகம் தெரியும், குதிரையை கண்ட்ரோல் பண்ண தெரியும். எந்த வேகத்தில் குதிரை சென்றாலும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை வைக்கக்கூடிய திறமை உடையவனாக இருக்கிறபடியால் தன் துணிவை இழக்காத பாகனை போலவும். எண்ணி அரணடி ஓர்பவர் ஐம்புலன் அறிவுக்குள் அகப்படாமைக்கு உபாயம் யாது என்று தெளிந்து. இந்த புலன்கள் வழி செல்லுள்ள புலன்களுக்கு பின்னால நாங்கள் செல்ல செல்ல இன்னும் உலகியல் இன்பத்துக்குள்ள போகும். அந்த உலகியல் இன்பத்துக்கிட்ட போகாமல் இருக்கிறது என்றால் இந்த புலன் வழியை கட்டுப்படுத்துறது எவ்வாறு என்பது சீவன் முத்தர்கள் அதை தாண்டி அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் திருவருளிலேயே லைத்து நிற்கிறபடியா அவர்களுடைய வினைகள் அவர்களை தாக்க மாட்டாது. வினைகள் என்று சொல்லிக்குள்ள 3 வினைகள் இருக்கிறது. சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமிய வினை. சுருக்கமாக அதுக்கு விளக்கம்தான். சஞ்சித வினை நாங்கள் எத்தனையோ பிறவிகளில் செய்து மூர்த்தியாக சேர்த்து வைத்திருக்கிறது சஞ்சித வினை. இந்த ஒரு பிறவியில நாங்கள் அனுபவிப்பதற்காக அந்த சஞ்சித வினையில இருந்து ஒரு பகுதியை கொண்டு வருகிறோம். அந்த கொண்டு வந்த வினையை நாங்கள் அனுபவித்தே இருக்க வேண்டும். அந்த பிராரத்த வினையினுடைய தன்மைக்கு தான் நாங்கள் எவ்வாறு பிறக்கிறோம், எங்கே பிறக்கிறோம், எவ்வளவு படிக்கிறோம், என்னத்தை அனுபவிக்கிறோம், என்ன மாதிரி எங்களோட வாழ்க்கை அமைகிறது, என்ன மாதிரி எங்களுக்கு பிள்ளைகள் அமைகிறது, சகலதும் எங்களுடைய பிராரத்த வினையின்படி எங்களுக்கு நடைபெறுகிறது. அந்த பிராரத்த வினையை நாங்கள் நுகரும் போது, பயன்படுத்தும் போது, புசிக்கும் போது இன்னும் வீட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வீட்டிக் கொண்டிருக்கிற நன்மை தீமைகள். அந்த நன்மை தீமைகள் ஆகாமிய வினை எனப்படும். இந்த வினையை நீங்கியவர்கள் தான் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர் அல்லர். அவர்களும் மற்ற பெற்றன திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் புறந்தேன் இனி புறவாத தன்மை வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப இனி புறவாத தன்மை வாய்ந்து வந்தேன் என்றால் அவர் எவ்வளவு ஆணித்தனமாக சொல்கிறார், இனி எனக்கு பிறப்பில்லை, என்னுடைய வினைகள் முழுக்க கழித்து விட வேண்டும். அதே மாதிரி ஒரு திருப்பல்லாண்டிலும் சீரன் திருவும் ஒளிய சிவலோக நாகன் சேவடிக்கு ஆறும் வராத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில். அப்ப இந்த அறிவை யார் உலகில் பெற்றிருக்கிறார், யாருமே வராத அறிவை பெற்றிருக்கிறார் என்று சேர்ந்தனார் பாடுகிறார். இந்த வகையில அடுத்த குறளை தான் பார்க்கிறேன். அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறா, திருவள்ளுவர் கூறிய கருத்தினுடைய எதிர்மறை கருத்தை அங்க கண்டுபிடிக்கிற திருத்தலாது நீங்க சீவன் முத்தர்களுடைய வாசனாம வினைகள் அவர்களை தாக்க மாட்டார்.
நகல் வல்லர் எல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பாட்பட்டது. அடுத்த குறள் நகல் வல்லர் எல்லாருக்கும் மாயிறு ஞாலம் என்பது பண்பாக மற்றவர்களோடு விளங்கி கதைத்து சந்தோஷமாக இருக்க முடியாதவர்களுக்கு பட்ட பகலும் இருளாக தோற்றுகிறது. ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து உறவாடி தங்களையும் மகிழ்ச்சியாக்கி மற்றவர்களையும் மகிழ்ச்சியாகிற பண்பு இல்லாதபடியா. அதுக்கு சிவஞான போட்டத்தில் 11ஆம் நூற்பா 11ஆம் நூற்பாவுக்குரிய ஒரு வெண்பாவில் அருக்கண்ணே நிற்பினும் அல்லிரிலே காணாக்கு இருக்கண்ணே பாசத்தாக்கு ஈசன். அருக்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகலத்தும் தாமரமோ நேசத்தில் தன்னுணர்ந்தார். இந்த வெண்பாவில் என்ன சொல்லப்படுகிறா, சூரியன் உதிக்கிறது, சூரியன் உதிக்க தாமரை மலர்கிறது. எல்லா மலர்களுமா மலர்கின்றன. போதாக இருக்கிறது, அரும்பாக இருக்கிறது, போதாக இருக்கிறது மலர். அப்ப போதாக இருக்கிற மலரக்கூடிய நிலையிலே இருக்கிற அந்த போதுகள் மலரும் ஏனைய அரும்புகள் மோதிரும் அந்த சூரியனால. அப்ப எல்லாம் மலர்வதில்லை. அதே மாதிரி முதல்வனும் எல்லாரிடம் இருக்கிறான். எங்கள் எல்லாரோடும் உள்ளுக்கு இருக்கிறான். எங்களுக்குள்ளேயே அவன் இருக்கிறான். அவன் இருக்கிறான் என்றது எங்களுக்கு தெரியாது. அதிலும் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை அவன் அலர்த்துகிறான், மலரச் செய்கின்றான். அதுதான் இந்த குறள். அப்ப அதே கருத்தை மெய்கண்ட தேவர் தன்னுடைய வெண்பாவில் திருவள்ளுவருடைய கருத்தை சிந்தித்திருக்கின்ற. இதே இந்த குறளுக்கு ஏற்ற இன்னும் ஒரு கருத்து திருமூலர் திருமந்திரத்தில். திருமந்திரம் ஆகமங்களின் சாரம் ஆனபடியாக அது சைவ சித்தாந்தத்தை தான் கூறுகிறது. அந்த வகையில அருக்கன் இல்லாதற்கு அரும்பொருள் தோன்றா, அருக்கன் உள்ளோர்க்கு எதிர் தோன்றும், அருகே இருக்கண்ணினோர்க்கும் இதழியும் தோன்றா, தெருக்கண்ணினோர்க்கு எங்கும் சீரொழியாமே. தேவன் இந்த படலத்தால் மகன் கொண்டிருக்கிற கண்ணை உடையவர்களுக்கு சூரியன் உதித்தாலும் அது இருளாகத்தான் இருக்கும். படலம் இல்லாத தெளிவான பார்வையுடைய கண்களை உடையவர்களுக்கு சூரியன் தெரியும். அதே மாதிரி இறைவனுடைய சித்தத்தை, அதாவது இறைவனை தியானத்தின் எல்லாம் அவர்கள் அதே சிந்தனையா இருப்பவருக்கு இறைவன் அருள் புரிவது அவர்களுக்கு விளங்கும். ஏன் இவர்களுக்கு விளங்காது? இன்னும் ஒரு குறள் கொலையில் கொடியாரை வேர் பொருத்தல் பைங்கியன் களை கண்டவனோடு நேர். அதாவது செங்கோன்மையில திருக்குறள் சொல்லியிருக்கிற கருத்து சரியா? ஓகே, இந்த மாதிரி பல கருத்துக்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக குறளுடன் படைச்செருப்பில சொல்லப்பட்ட குறள் விழித்த கண் வேல் கொண்டு அறிய அழித்து இமைப்பில் ஒட்டு அங்கோ வன்கணவர்க்கு. இதுல இந்த குறளின் கருத்து என்னண்டா, பகைவரை வெகுண்டு நோக்கிய கண், அதாவது சினந்து நோக்கிய கண், பகைவர் வேல் கொண்டு எறியக்குள்ள அந்த வேலை எதிர்கொள்ள முடியாமல் கண் இமைத்து விட்டாரா இருந்தால் அந்த கண் இமை பொழுதுல அவர் புறம் அந்த கண் இமை பொழுதினுடைய முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இதுல ஒரு வீரனோட சொல்லப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி அருண்டவர்களால் அணுகலுமாகான் விடைந்து கொள்ளப்படும் பெண்மணியான திருமந்திரத்திலும் இந்த இது சொல்லப்பட்டிருக்கிறது. திருமூலர் எப்படி சொல்றார், கணப்பொழுதையும் வீணாக்காமல் சீவன் முத்த நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் கணப்பொழுதையும் வீணாக்காமல் இறை சிந்தியோடு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களும் சரி கீழே வரலாம் என்பது சொல்லி. ஓகே, சரி, இன்னொரு சோப்பு கருத்து சொல்லி போட்டுக்கிறேன். திருவள்ளுவருக்கு தெய்வ புலவர் என்ற பெயர் யார் கொடுத்தது, அதை நாங்கள் ஆராய வேண்டும். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உமாபதி சிவாச்சாரியர் தன்னுடைய நெஞ்சவது தூது என்ற நூலில தன்னுடைய குருவுக்கு விட்ட தன்னுடைய நெஞ்சையே தூதாக விட்டவர். அந்த தூதுல அவர் சொல்ற நிலைத்த தமிழில் தெய்வ புலவர் சொல்லிய வார்த்தை, தெய்வ புலவர் சொல்லிய வார்த்தைன்னா அரும்பொருள்கள் பொருளான ஐம்பொருள்களின் பின்னால போகாதீங்கோ, நீங்கள் ஐம்புலன் வழியை உங்களுக்குள்ள கட்டுப்படுத்துங்கோ என்று சொல்லி ஐம்புலன்களை
புலவர் என்ற பேரை மாபலி சுவாச்சாரியா சுவாச்சாரியா மறைஞான சம்பந்தர் மாபலி சுவாச்சாரியா. அந்த மாபலி சுவாச்சாரியா தான் திருவள்ளுவருக்கு கூறி வாய்க்கு வந்த இந்த மகாநாட்டு சிவபாணி ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கே கூட்டியிருக்கின்ற அனைவருக்கும் கூடி என்னோடு கருத்தை தெரிவிக்க நன்றிக்கும் எனது வணக்கத்தை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. என்று எடுத்துக்கொண்ட வள்ளுவரோடு சைவ சித்தாந்தம் அவ்வளவு தூரத்துக்கு பொருந்தி போகிறது என்பதை காட்டுவதற்காக சொல்வார்கள், சைவ சித்தாந்தம் அது கடவுள் மனிதனுக்கு சொன்னது என்று சொல்வார்கள். ஆனால் திருக்குறள் மனிதனுக்கு சொன்ன அந்த விடயத்தை ரெண்டையும் ஒப்பிட்டு எவ்வளவு தூரத்துக்கு அது சரியாக போகிறது அல்லது என்றதை மட்டும் அவர்களுக்கு சில கருத்துக்களோடு சொல்லியிருந்தார். அவருடைய அந்த நேர கட்டுப்பாடு மிகவும் நாங்கள் ஒரு பேச்சை பேச வருகின்றோம் என்றால் நிச்சயமாக எங்களுக்கு பிளானிங் இருக்க வேண்டும். 15 நிமிடங்கள் பேச வேண்டும் என்றால் அதுக்கு தக்க கண்ட்ரோல் பண்ணுவதை இங்கே நாங்கள் ஒப்படைக்க முடியாது. இரண்டாம் இது தனியாக உங்களுடைய சுருக்கமான கருத்தை மட்டும் தருகின்றது என்பதை எல்லா கல்வியாளர்களும் கருத்து கொள்ள வேண்டும் தயவு செய்து. ஏனென்றால் உங்களுக்கு நேரம் மிக முக்கியமானது. நேரம் போய்கொண்டிருக்கிறபடியால் அவை நான் சபையோடு 6வது 2 கேள்விகள் மட்டும் கேட்பதற்கு நடந்திருக்கின்றேன். யாராவது அடுத்த உரையாளர் சசிகலா ஜீவானந்தம் அவர்கள். அவர் திருவள்ளுவரின் பார்வையில் நாடு என்பதை பற்றி பேச வருகின்றார். நாடு என்றால் தெரியும் எப்படியாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்துக்களை எல்லாம் இங்கே முன்வைக்க வருகின்றார் என நினைக்கின்றேன். ஆகவே அவருடைய உரையிலே என்னென்ன கருத்துக்கள் தொட்டு வருகின்றன என்பதை அந்த உருவதையும் மோவாப்படியும் சிறுவகையும் சேராது இயல்வது நாடு என்று சொல்வார்கள். அதே போல அவருடைய இந்த உரையிலே நாடு எப்படி எல்லாம் அமைந்திருக்க வேண்டும், இப்பொழுது எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை ஒன்று பார்ப்பாரன்னு நினைக்கின்றேன். அந்த வகையிலே அவர் இங்கே ஒரு ஆய்வகத்தில், அதாவது ஒரு லேபிலே டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது தமிழால் காரணமாக பட்டதாரியாகவும் தன்னை ஆக்கிக்கொண்டு தமிழிலே மிக தீவிரமாக கற்றுக்கொண்டு இயங்கி வருகிறார் என்பதை கூறிக்கொண்டு அவரை பொழுது அழைக்கின்றேன். வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று குரல் கொடுத்தவர் பாரதியார். திருவள்ளுவர் உலகெங்கும் வாழும் மக்களின் வாழ்வியலுக்கு வழிகாட்டும் அனைத்து கருத்துக்களையும் திருக்குறளில் தந்துள்ளார். அவரது கருத்துக்கள் காலம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவனவாக இன மத மொழி கடந்து அனைவருக்கும் பொருந்துவதால் திருக்குறள் உலக பொதுமறை என கூறப்படுகின்றது. திருவள்ளுவர் பார்வையில் நாடு என்பது ஓர் நிலப்பரப்பை தாண்டி அந்நிலத்தில் வாழும் மக்கள், அந்நாட்டின் வளங்கள் மற்றும் நிலையான ஆட்சி என்பவற்றை கொண்டிருக்கின்றது. இவ்வகையாக திருவள்ளுவரின் பார்வையில் சிறந்த நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஆராய்வதுடன் அவரின் நாடு பற்றிய கருத்துக்கள் தற்காலத்துக்கும் பொருந்துகின்றனவா என ஆராய்வதே ஆய்வாகும். திருக்குறளின் நாடு என்ற அதிகாரத்தில் உள்ள குறள்களுடன் பொருத்தமான வேறு குறள்களும் ஆராயப்படுகின்றன. நாடு பற்றிய மறைவு உலகம் கண்ணோட்டம் ஆட்சியாளரின் நாடு உலகம் போற்றும் தலை சிறந்த நாடு நாட்டுக்கு அணியாத அரண் நாடும் அரண். நாடு பற்றிய வரைவு நாடு என்பது இயற்கையாக தோன்றிய ஒரு பூமி பகுதி. அரசியல், பண்பாடு மற்றும் சமூக ரீதியாக மக்களை ஒன்றுபடுத்தும் அமைப்பு. இது ஓர் வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கும். ஒரு நாடு பற்றிய கணிப்பை 74வது அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறுகின்றார். பேராசிரியர் பாலசுந்தரம் நாடு எனப்படுவது
வணிகம், பொருளாதாரம், பண்பாடு பற்றி மிகவும் ஆழமாக இளங்கோவடிகள் கூறியுள்ளார். மேலும் ஒரு நாடு நன்னாடாக திகழ முழுமுதற் காரணம் அந்நாட்டு மக்கள். இதை ஔவையார் புறநானூறில் நாடா கொன்றா காடா கொன்றோ அவலோ கொன்றோ இசையோ கொன்றோ எவ்வளில் நல்லவர் ஆடவர் அவ்வளில் நெல்லை பணியே நிலரே. இது நாடாண்டான காடண்டான வீடோ பல்லவோ எந்த இடத்தில் நல்ல மக்கள் வாழ்கிறார்களோ அந்த இடமே சிறந்தான் நாடன் என்றார். குறள் 731 தன்னா விளையரும் தக்காரும் தாழ்வினார் செல்வரும் சேர்வது நாடு. குன்றாத விளையலை கொண்டவரும் கேடியில்லார் செல்வமுடையோரும் ஒருங்கு சேர்ந்து வாழ்வதே செழிப்பான நாடன். அதாவது விளைச்சல் தவறாமல் இருக்க வேண்டும். நாட்டில் நீர்வளம் நிலவரம் அயராது உழைக்கும் உழவர் இருக்க வேண்டும். மேலும் இன்றைய சூழ்நிலையில் தகுதியுடையவராக ஒரு நாட்டில் கல்வி, அறிவியல், பொருளியல், தொழில்நுட்பம், மேலாண்மை, தலைமை பண்பு, கலை போன்ற தகுதிகளை உடைய பலரும் ஒரு நாட்டுக்கு சிறப்பாகும் என்கின்றார் வள்ளுவர். நாடு என்ற நாடா வளர்த்தன நாடு என்ற நாட வளர்ந்தன நாடு. இதன்படி எந்த வளத்திற்கும் பிற நாட்டை நாடாக தங்களுக்கு தேவையான வளங்களை எல்லாம் பெற்றுத்தரும் தன்மையை கொண்ட நாடே நல்ல நாடாகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு நாடு தன்னிடம் கொண்டதாக இல்லாமல் உலக நாடுகள் அனைத்திலுமே எதிரோ ஒன்றை எதிர்பார்த்துத்தான் இருக்கிறார்கள். நாடு பற்றிய உலக கண்ணோட்டம். திருவள்ளுவர் பார்வையில் நாடு என்பது எல்லைகளால் பிரிக்கப்பட்ட புவிப்பரப்பை தாண்டி ஒரு ஒருமைப்பாடு, நீதி, கேடில்லா விளைச்சல் மற்றும் நல்வாழ்வு ஆகியவற்றை கொண்ட ஒரு சமூக அமைப்பாகும். இவ்வாறான நாட்டின் மீதே உலக மக்களின் பார்வை ஒன்றும் இருக்கும். ஒரு நாடு சிறப்பு செயற்பட அது தனது குடிமக்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும். இதுவே வள்ளுவ பெருந்தகை ஆணித்தரமாக கூறும் கருத்தாக உள்ளது. குறள் 732 பெரும்பொருளால் வெட்கத்து ஆகி அறி கேட்டால் ஆற்ற உடையது நாடு. மிகுந்த பொருள்களால் பெருங்கேடு எதுவும் இல்லாது மிகுதியான விளைச்சல் ஒரு நாட்டுக்கு கட்டாயம் தேவை என்கிறார். ஆட்சியாளரும் நாடு. திருவள்ளுவர் பார்வையில் ஒரு ஆட்சியாளர் நீதி தவறாது ஆட்சி செய்ய வேண்டும். அத்துடன் நாட்டை பாதுகாப்புடன் அதன் பலன்களையும் பெருக்க வேண்டும். நல்லொழுக்கம் உள்ள மக்களை ஆட்சியாளர் நாட்டின் பலன் நல்லொழுக்கம் உள்ள மக்களை நேசிக்கும் ஆட்சியாளர் நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிடவும் அதனை செயற்படுத்தும் திறமை கொண்டவராகவும் இருக்க வேண்டும். மூன்று கண்ணோடான இறைவனுடைய யாமாற்றம் தேர்ந்து செய்வதே முறை. குறள் 541 செங்கோன்மை. குற்றங்களை ஆராய்ந்து அவர்களுக்கு இரக்கம் காட்டாது நிலை நின்று குற்றத்திற்கேற்ற தண்டனையை ஆராய்ந்து சொல்வதே செங்கோன்மையின் முறையாகும். சிலப்பதிகாரத்தில் பாண்டிய வெண்மைய மன்னன் தீர ஆராயாமல் எடுத்த முடிவால் அங்கு குற்றமற்ற கோவலர் உயிர்ப்பளித்துள்ளது. திருவள்ளுவரின் கருத்தில் இது ஒத்துப்போகிறது. குடிதழி ஓல போலொற்று மாமன்னன் அடிகளை நிற்குகிறார். குடிமக்களை அடைத்து சமூகளாட்சி செய்யும் மாநில மன்னன் அடிகளை என்றுமே இல்லாமல் நிற்கும் என்கிறார். பருவமழை குறையாற்றலும் இருக்கும் நாடு எத்தகைய அரசு அவனுடைய அரசு என்றும் செழிப்பாக இருக்கும். இத்தகைய அரசுடைய அவனுடைய ஆயுதங்களை விட நீதிநெறியான ஆட்சியிலே வெற்றி அளிக்கும். குறள் 546. ஆட்சி செய்தானாகில் மன்னவன் ஒருவன் முறைதளவில் ஆட்சி செய்வானாகில் அங்கே முடி கருக்கொள்ளாது மழை பெய்யாது. இவ்வாறு ஓர் ஆட்சியாளர் செங்கோன்மையின் பலனும் கொடுங்கோன்மையின் தீமைகளையும் எக்காலம் ஒருவனாக கூறிவிட்டார் திருவள்ளுவர். உலகம் போற்றும் தலை சிறந்த நாடு. உலகம் போற்றும் நாடு என்பது அரசியல் சுதந்திரத்துடன் அமைதி, மகிழ்ச்சி, நல்லிணக்கம் ஆகியவற்றை கொண்டதாகவும் அமைதியை வளர்க்கும் வன்முறையை
பெருமதில் கிழக்கு ஜெர்மன் சுவர்கள் இவையெல்லாம் அரண்களாக இருந்திருக்கின்றன. நாட்டின் அணி குடியின்மை செல்வம் விளைவித்த அப்புறமும் அணியந்த நாட்டுக்கு பாய்ந்து நோயின்மை, செல்வம், விளைச்சல், இன்பம், பாதுகாப்பு ஆகிய 5 நாட்டுக்கு அணியாகின்றன. ஆய்வின் முடிவுகள். வள்ளுவர் பார்வையில் ஒரு நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிறந்த ஆழமான தெளிவான கருத்துக்களால் தெளிவுபடுத்தியுள்ளார். இக்கருத்துக்கள் இன்று எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமானதாக உள்ளன. தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்துள்ள இன்றைய விஞ்ஞான யுகத்தில் வள்ளுவர் கூறியபடி பாதுகாப்பு அரண்கள் பயனற்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணத்தால் அணுகுண்டுகளும் ஏவுகணைகள் ஒரு சில நொடிக்குள் ஒரு நாட்டையே அழிக்க வல்லன. எனவே திருவள்ளுவர் ஒரு சில கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்தில் ஏற்புடையதாக இல்லை. பெரும்பாலான கருத்துக்கள் ஏற்புடையதாகும். முடிவுரை. திருவள்ளுவரின் பார்வையில் ஒரு நாடு பற்றிய வரைவு, உலக கண்ணோட்டம், ஒரு நாட்டை ஆளும் அரசின் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகள், உலகம் போற்றும் நாடு எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும், நாட்டுக்கு அணியானவை அரணானவை என குறிப்பிட்ட குறள்களை ஆய்வு செய்துள்ளேன். ஒரு நாடு என்பது மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். கடந்த 3 தசாப்தங்களாக ஈழ மண் விட்டு போரை அனுபவித்த தலைமுறையிற்கு அத்தாய் மண்ணின் தவிர்ப்பு புரியும். இவ்வாறாக திருவள்ளுவர் பார்வையில் உள்ள இச்சிறந்த நாட்டில் ஒரு நல்லாட்சியின் கீழ் வள்ளுவர் கண்ட நன்மக்களாக நாமும் வாழ்வோமாக. நன்றி. இதுவரை நாடு என்றால் என்ன என்பதை பற்றி அவருடைய கேட்டிருக்கிறேன். உண்மையிலேயே அழகாக நாட்டை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மட்டும் இங்கே உங்களுக்கு முன்னால் நினைத்தார். ஏதாவது நீங்கள் அறிவுரைகள் அல்லது அவருடைய கட்டுரை திருத்த வேண்டிய நிலைமை இருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வியில் இருக்க போனது மிக 2 கேள்வி வருகிறோம். ஏனென்றால் நேரம் எங்களுக்கு எதிர்கொண்டு போகப்படியால் தயவுசெய்து யாராவது கேள்வி அந்த கையெழுத்து காட்டினாங்க அக்கௌண்ட் கொடுங்க சோதிக்கு. வணக்கம் சகோதரி, மிகவும் அருமையான ப்ரெசன்டேஷன், மிகவும் அழகாக உங்களோட இதை கொடுத்துருந்தீங்க. எந்த ஒரு சின்ன கருத்து ஒன்று என்னென்னா, நீங்கள் முடிவுரையிலே சொன்னீங்க நல் மக்களாக நாங்கள் வாழணும் என்று. நான் வலியுறுத்த விரும்புவது என்னென்றால், இந்த ஒரு நாடு நல்லா இருக்கணும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பாக வாழ்வதற்கு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கின்றார், இந்த கருத்தை முன்னிலைப்படுத்தி அந்த நாட்டுக்கு சொன்னால் இன்னும் பிரயோசனமாக இருக்கும் என்றது இந்த தாழ்வான கருத்து. நன்றி ஜோதி. அவர் அதை தனது கட்டுரையிலே உருவாக்கிக் கொள்வார். கட்டுரை விரிவாக நூலாக வர இருக்கின்றது. அவருடைய அதை உருவாக்கிக் கொள்வார். வேறு ஏதாவது நேரம் அந்த மெக்க வாங்கி. ரொம்ப நன்றி. நம்ம தமிழக சமுதாயம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாடு என்ற குறுகிய வட்டத்திற்குள் மனிதத்தை கட்டுப்படுத்துவது ஏன்? உண்மையிலேயே ஆட்சி நிர்வாகம் ஒன்று இருக்கும். அந்த ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள தன்னுடைய மக்களை அந்த மக்களை சீராக நடைப்படுத்தி வாழ வைப்பதற்கு அது மிக முக்கியமானது. பரந்த அளவில் உலக அளவிலே இந்த கருத்தை கொண்டு போனால் அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அதை கட்டுப்படுத்துவதை சிரமமாக இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. அதை அவர் உருவாக்கிக் கொள்வார்கள். அந்த கட்டுரையில் நினைக்கின்றேன். நேரம் போதாது. அதற்கு ஒரு அறிவித்தல் அடுத்த முதல் ஒரு அறிவித்தல் ஒன்று இங்கே நான் பாதிக்கின்ற பேர் உள்ளவர்கள் தயவு செய்து மேடைக்கு அருகாமையில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Professor Dr. Joseph Sandrakandan, Dr. B. Raghuram, Dr. Daniel Jayaraj, Professor Sinnathavi, Mr. Thomas Kitsoze Prustima,
வாசுகி நாகராஜா, மிஸ்டர் சண்முகலிங்கம், டாக்டர் முத்தையா, டாக்டர் மைதிலி தயாநிதி, டென்ஷன் ஜெயசூர்யா, கௌசல்யா சுப்பிரமணியன், குமரகுரு கணபதி பிள்ளை, இள சுந்தரம், பல பேரும் அந்த மணிக்கு அந்த அருகாமையில் வந்து அமருமாறு வேண்டிக் கொள்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்வு முடியும் பிறகு உணவை வழங்க வேண்டாம் என்பதை இங்கே கூறிக்கொண்டு அடுத்ததாக நான் இங்கே அழைப்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்தவர். அவர் பேச இருப்பது மிக முக்கியமான மனித உளவியலோடு தொடர்பான கருத்துக்கள். அவர் அதை காணொலியிலே உங்களுக்கு காண்பித்து இருக்கிறார். டாக்டர் ஜோசப் போல் அவர்கள் இந்தியாவிலே எம்ஜிஆர் பல